ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான சிக்கன் வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதை டோனட் சிக்கன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க ஒரு சூப்பரான சிக்கன் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வடை பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா நைவா அரைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சாப்பர் எடுத்துக்கோங்க. அதுல நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா சாப் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 உருளைக்கிழங்கையும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு மிளகாய் தூள், இது கூடவே 1 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஃபைனலா இந்த வடைக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. இப்போ இதுல தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மாவு பதத்துக்கு வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு சிக்கன் வடை மாவு சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு சிறு சிறு உருண்டைகளா உருட்டிட்டு சென்டர்ல வடைக்கு போடுற மாதிரி ஒரு ஹோல் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதை ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ சிக்கன் வடை சூப்பரா ரெடி ஆயிட்டு, இதே போல நான் இன்னொரு வடையுமே செஞ்சு காமிக்கிறேன். இதே போல நீங்களுமே செஞ்சுக்கலாங்க. ஸோ இதே மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த வடை மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லா சிக்கன் வடைகளையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வடைகள் எல்லாத்தையுமே உடனே ஆயில போடக்கூடாதுங்க. ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பதான் நல்ல கிறிஸ்பியா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டையை உடைச்சு ஊத்திட்டு கொஞ்சமா அதுல சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல பிரெட் தூளை கொட்டிக்கலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிக்கன் வடையெல்லாம் எடுத்தாச்சுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த முட்டையில நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல நல்லா அதை தூவி விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த மேல அந்த கோட்டிங் நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க. இதே போல ஒரு சிக்கன் வடையுமே இந்த மாதிரி முட்டையில நல்லா டிப் பண்ணிட்டு இந்த பிரெட் தூள்ல நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இப்போ 4 பீஸ் அளவுக்கு சிக்கன் வடையை ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் வடையை 4 பீஸ் இதுல போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மிதமான தீயில நல்லா 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்கும்போது நல்லா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ எல்லா சிக்கன் வடைகளையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு ஒரு அருமையான சிக்கன் வடை நல்லா கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. பாக்குறதுக்கே நம்ம நார்மல் வடை சுடுற மாதிரி இருக்குங்க. ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த கிறிஸ்பியான சிக்கன் வடை கூட நீங்க டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.